Welcome to Drona Walkover Engineering. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் என்பதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிப்ளமோவில் என்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1ல் யூனிட் 1ல் இருக்கிற டைமென்ஷனிங் அந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் தான் வரைய போகிறோம். ரெக்டாங்கிள் வரைஞ்ச அப்புறம் என்ன பண்ணோம்னா லெஃப்ட்டில் மேலே பாருங்கள், லெஃப்ட்டில் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ரேடியஸ் இருக்குது, அது வரையணும். அதுமாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 60 டிகிரி ஆங்கிள் இருக்குது, சேம்பர் மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம வரையணும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வெர்டிக்கல் ஹைட் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் ஹைட்டு வந்து பார்த்தோன்னா 20 mm வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 20 mm வந்து லைன் போட்டுருங்க. ஓகேங்களா, 20 mm வந்து லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹரிசாண்டல் லெஃப்ட்டில் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து அது பார்த்தோன்னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 mm. ஸோ அதுக்கு வந்து லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, ரைட்டில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரில. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கட்டமாக நம்ம போட்டு பார்த்தோம்னா 20 mm வரும். இங்கே 20, இங்கே 20, இங்கே 20ன்னு வரும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 20ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 20 mm வந்து நம்ம லைன் போட்டுருங்க. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம கொஷினில் வந்து டைமென்ஷன் கொடுக்கலாம், இப்படி தான் நம்ம அசியூம் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அந்த செமி சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா, டயாமீட்டர் வந்து பார்த்தா 30 கொடுத்துருக்காங்க. அப்போ 15 mm வந்து ரேடியஸ் அளவுக்கு நம்ம அந்த செமி சர்க்கிள் நம்ம வரைய போகிறோம். ஸோ 15 mm ரேடியஸ் வந்து அளவு எடுத்துருங்க. 15 mm ரேடியஸ் அளவு எடுத்துகிட்டு இப்போ நம்ம செமி சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஸோ அந்த 15 mm வச்சு இங்கே தோராயமாக வச்சு பாருங்கள். 15 mm வச்சு எங்கே இந்த எண்ட் பாயிண்ட் கனெக்ட் ஆகுதோ அங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்க் வந்து வரைஞ்சிருங்க. ஓகேங்களா, வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போது இந்த ஹைட்டு பாருங்கள், இந்த டோட்டல் ஹைட்டு வந்து பார்த்தோன்னா லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து பார்த்தோன்னா 80 mm கொடுத்துருக்காங்க அந்த ரெக்டாங்கிள் ஹைட்டு. ஸோ அது வந்து கீழே இந்த பேஸ்மெண்ட்லேருந்தே ஹைட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம 80 mm சொல்லிட்டு நாம் ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. 80 mm இது நம்ம பின்னாடி எரேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா, போட்டுட்டு அப்புறம் மேலே பிரெத்து பாருங்கள், ஹைட்டில் மேலே பாருங்கள் 80, 10, 50ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தோன்னா 140 mm வந்து பிரெத்து வரும். ஸோ அந்த 140 mm வந்து பார்த்தோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா, ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கீழே ஹரிசாண்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 80 mm, ஏன்னா அதே அளவு தான் இங்கேயும் இருக்கும். 80 mm வந்து லைன் போட்டுருங்க. ஸோ இப்போ கீழே வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த லைனை நாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்களா. இதுக்கப்புறம் அந்த சாம்பரிங் மாதிரி கொடுத்துருக்காங்களா 60 டிகிரி ஆங்கிள், அது வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா லாஸ்ட் எண்டில் இருக்குங்களா இந்த ரெக்டாங்குலர் எண்டு, அந்த எண்டில் போயிட்டு 20 mm வந்து மேலே மார்க் பண்ணுங்கள். 20 mm வந்து டிஸ்டன்ஸில் மேலே வந்து மார்க் பண்ணுங்கள். எண்டில் போய் பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தலைகளாக திருப்பி வைங்க. இந்த சின்ன ப்ராடக்ட்னால் தலைகளாக திருப்பிட்டு 60 டிகிரி வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா 60 டிகிரி கொடுத்ததுனால 60 டிகிரி வந்து 70க்கும் 50க்கும் நடுவில் இருக்கும், அதுதான் மார்க் பண்ணோம். ஏன்னா ஆங்கிள் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதனால் இந்த பக்கம் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இன்க்ளைண்டாக வந்து லைன் பண்ணணும். நம்ம 20 ஹைட்டு வந்து 20. ஸோ அந்த 20லேருந்து இங்கே 60 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு லைன் போட்டுருணும். போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டலாக லைன் வந்து போட்டுடுறோம். ஓகேங்களா, இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா
மேலே வந்து அப்படியே இந்த பக்கம் லெஃப்டில் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பெரிய சர்க்கிள் ஒன்று இருக்குது, சின்ன சர்க்கிள் இருக்குது. அது வந்து நம்ம வரையணும். கொஸ்டினை பாருங்கள். அதாவது இந்த சர்க்கிள் வந்து நம்ம எப்படி வந்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னா 30 mm டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த ஹைட்டில் மேலேருந்து அந்த ரெக்டாங்கிள் மேலேருந்து கீழே வந்து பார்த்தா 30 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து 30 mm வந்து தள்ளி இருக்குது. ஸோ அப்போ மேலேருந்து ஒரு 30 mm வந்து மேலேருந்து ஒரு 30 mm மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழேருந்து ஒரு 30 mm வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ மேலேருந்து ஒரு 30 mm, கீழேருந்து ஒரு 30 mm, 2 பாயிண்ட் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இது மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரோ சர்க்கிள் வந்து எடுத்துருங்க. ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோ சர்க்கிளில் வந்து 10 வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ப்ரோ சர்க்கிள் 10 எடுத்துகிட்டு சென்டராக மார்க் பண்ணுங்கள். அந்த அந்த ப்ளஸ் மார்க் இருக்குல்ல, அதுவும் நம்ம ப்ரோ சர்க்கிள் இருக்கிற ப்ளஸ்ஸும் வந்து மீட்டார் மாதிரி வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்கிள் வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதே அந்த சர்க்கிள் சென்டர்லேருந்து பார்த்தோன்னா நாம் ஒரு மேலே ஒரு பெரிய ஒரு ரேடியஸ் வந்து வரைய போகிறோம். அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 mm ரேடியஸ். ஸோ 30 mm ரேடியஸ் வந்து அளவு எடுத்துருங்க. அளவு எடுத்துகிட்டு 30 mm ரேடியஸ் அளவு எடுத்துகிட்டு காம்பஸ் மூலமாக நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிருங்க. இந்த ரேடியஸ் வந்து இது வரைக்கும் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா 80 mm இருக்குதுங்களா ஹைட்டு, அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து கோடு போடுங்க. ஸோ 80லேருந்து அப்படியே இங்கேருந்து 80 வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 80 வருது, அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து 10 அதை வந்து மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் கேப் விட்ருங்க. பேலன்ஸ் இருக்குது வந்து பார்த்தோன்னா 50 mm. ஓகேங்களா? இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தோன்னா 50 mm, அதுக்கு வந்து லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து இப்போ 10 mm கேப்பு. டெப்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டெப்த்து வந்து பார்த்தோன்னா 25 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 25 mm டெப்த்துக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேவா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சின்ன சர்க்கிள் வரையணும். இந்த சின்ன சர்க்கிள் வரையறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 25 mm டிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா இந்த எண்டுலேருந்து வந்து பார்த்தோன்னா 25 mm வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து மார்க் பண்ணுங்க. 25 mm வந்து இங்கேருந்து வந்து 25 mm மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அதேமாதிரி இது இந்த பெரிய சர்க்கிள் டிஸ்டன்ஸ் கொடுத்த மாதிரி இது கொடுக்கல. ஒன்லி வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கல. பட் ஹரிசாண்டலாக வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிகலாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குன்னு கொடுக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 50. இந்த லென்த்து வந்து பார்த்தோன்னா 50. ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 25 இருக்குது. இங்கேருந்து இங்கே ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 25. இப்போ ஹைட்டு வந்து 50ல் வந்து பாதி வந்து பார்த்தோன்னா 25. ஸோ அதுவும் வந்து பார்த்தோன்னா 25ன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதேமாதிரி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணால் மொத்தம் வந்து இதில் வந்து 50. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 50. ஸோ 50ல் பாதி 25. ஆனால் இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அவன் மென்ஷன் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நாமளே வந்து எப்பவுமே வந்து சர்க்கிள் வந்து சென்டர்ல இருந்தால் நம்ம மார்க் பண்ணோம். அப்போ மொத்தம் இது வந்து பார்த்தோன்னா 50. நாமளே வந்து அஸ்யூம் பண்ணி 25ல் வந்து ஒரு லைன் போட்டுருங்க. 25 mm.
ஸோ இதில் பாதி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ 25. அந்த 25ல் வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 25 mm டிஸ்டன்ஸில் ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இந்த அளவு வந்து பார்த்தோன்னா 25 இருக்கணும். இந்த 50ல் பாதி 25ல் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுருங்க. ஒரு ப்ளஸ் மாதிரி வரும். ஓகேங்களா? ப்ளஸ் மாதிரி வரும். இப்படி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சர்க்கிள் ப்ரோ சர்க்கிள் வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த சின்ன சர்க்கிள் ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா டயாமீட்டர் வந்து 10 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோ வரும் பார்த்தோன்னா 5. ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 5 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டயாமீட்டர் 10, ரேடியஸ் வந்து 5 வச்சு பார்த்தோன்னா அந்த ப்ரோ சர்க்கிள் வச்சு நம்ம சின்ன சர்க்கிள் போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த ரேடியஸ் வந்து பெரிய சர்க்கிள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ரேடியஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ இது அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 30 mm. ஸோ 30 mm அளவு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாம் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 30 mm அளவு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா அப்படியே வந்து இங்கே ஜாயின் பண்ணிங்க இந்த லைனை. ஸோ இப்போ பேலன்ஸாக இருக்கிற அந்த ரெக்டாங்கிள் ஷேப் தெரியுதுங்களா, அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அந்த ஷேப் மட்டும் வச்சுக்கின்னு மற்றதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா டயக்ராம் வந்து இப்படி தான் வரையணும். ப்ரொஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு நாம் வந்து லைன் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் டைமென்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஏரோ மார்க் போட்டு டைமென்ஷன் மார்க் பண்ணணும். மொத்த ஹைட் வந்து பார்த்தோன்னா 80 mm. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் வந்து பார்த்தோன்னா 30 mm. ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 30 or 30. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிள் வந்து அவுட்டரில் வந்து ஏரோ மார்க் பண்ணணும். ஏன்னா அவுட்டரில் எப்பவுமே சின்ன சர்க்கிளில் வந்து அவுட்டரில் தான் ஏரோ மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டைமென்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறோம். அதனுடைய டயாமீட்ரு எவ்வளோன்னு வந்து பார்த்தோம்னா டயாமீட்ரு வந்து 10 அந்த மாதிரி எழுதிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டைமென்ஷன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி டயக்ராம் வரையுது. இதில் வந்து பார்த்தோன்னா பிளாக் கலர் அவுட்டர் இதுதான் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். பிளாக் கலர் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா H பென்சில் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் டைமென்ஷன் லைனாக இருக்குங்களா, டைமென்ஷன் லைனு, சென்டர் லைனு, லீடர் லைன், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2H பென்சில் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம எழுதுறோம்ல R30 டைமென்ஷன் 25 80 சொல்லிட்டு எழுதுகிறோம். நம்பர்ஸ் வந்து எழுதுகிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஏரோ 8 இதெல்லாம் ரெட் கலர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த பென்சில்னா HB பென்சில் வந்து யூஸ் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டாவே நமக்கு வந்து 15 மார்க்ஸ் கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20, 20, 25 இதெல்லாம் வந்து சின்ன டைமென்ஷன், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கெல்லாம் வந்து தான் வந்து பெரிய டைமென்ஷன் போடணும். இதுதான் வந்து டைமென்ஷன் போச்சு. அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள் 25 சின்ன டைமென்ஷன் ஃபஸ்ட்டு போட்டு பெரிய டைமென்ஷன் வந்து ரெண்டாவதாக போட்டிருக்கோம். அதே மாதிரி வெர்டிகலாக எழுதுங்க. இங்கே 30, 20, 25, 80 இதெல்லாம் வந்து வெர்டிகலாக தான் எழுதணும். ஸோ ஓகே, எல்லாத்தையும் மார்க் பண்ணிச்சு. 60 டிகிரி அந்த ஆங்கிளும் வந்து மார்க் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டா நமக்கு 15 மார்க் கிடச்சிரும். இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் மட்டுமே நீங்கள் வரைஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு 10 மார்க்கு கிடச்சிரும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டயக்ராம் வந்து எப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.